ஒரு சூனியம் வச்சுட்டாங்கன்னா அந்த சூனியத்தை நம்ம பீட் பண்ண மாட்டோம். அதை விட்டுட்டு அதுக்கு பயந்து இது என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, என்ன பிரியமான தேவன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அது கொண்டாங்க. அன்றைக்கி எஸ்தர் ஆண்டவர்கிட்ட அது ஜெபித்து கொண்டு வந்தா. என்ன நடந்தது தெரியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்லேயும் நம்ம இன்னொரு டிஎம் மூலியமாக நான் ஒவ்வொருத்தரையும் நான் சந்திக்கிறேன். பிரியமான தேவஜனமே, எஸ்தர் 9:1 கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய மெசேஜ் இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு சிறு வசனங்களை, அதனுடைய ஆழமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமான தேவஜனமே, எஸ்தருடைய முழு புஸ்தகமும் அருமையான ஒரு வரலாறை சேர்ந்ததாக இருக்கிறது. பல ரகசியங்கள் அதில் நாம் கற்றுக்கொள்ளலாம். தானியேல் புஸ்தகம் மாதிரி. பிரியமான தேவஜனமே, அதே போல் அங்கே எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் எப்படி இன்னொரு குறிப்பிட்ட ஜனங்களை ஒன்றில்லாமல் மண்ணுக்கு ஒப்பாயாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்களோ, இவங்க வாழ்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இவங்க ஆக்கிடணும், இவங்கள ஃபேஸ் ஆஃப் எர்த்லேருந்து கம்ப்ளீட்டாக ஸ்வாப் பண்ணிடணும் அப்படின்னா நினைக்கிறாங்களோ, அவங்க மத்தியில் யாருமே நினைக்காத அளவுக்கு ஒரு வெற்றி அங்கே எப்படி வருது தான் நம்ம பாருங்கள். பிரியமான தேவஜனமே, எஸ்தர் 9:1 நீங்கள் பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்க அப்படி என்றால், காரியம் மாறுதலாய் முடிந்தது. அன்றைக்கு யூதர்களை மனங்கடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை யூதர்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்னு. ஆம் பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. காரியம் மாறுதலாய் முடியாதா? அது ஒரு கடன் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது எஜுகேஷன்னா கொஸ்டின் பேப்பர் வராதா அப்படின்னா நம்ம சில்லியாக யோசித்தது உண்டு, சீரியஸாக யோசித்தது உண்டு இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு 2 காரியம். அன்னைக்கு எஸ்தர் செய்தது அங்கே ஜெபித்தா. யாக்கோபில் நாம் பார்க்கிறோம், நீதிமானுடைய ஜெபத்திற்கு ஒரு கர்த்தர் நிச்சயமாக ஒரு பலனை கொடுக்கிறார் அப்படின்னு. அது மாத்திரமா, அந்த பலன் எப்படி இருந்துச்சு? சங்கீதத்தில் நாம் பார்க்கிறபடி கர்த்தர் நம்முடைய எதிரிகளின் சிரசில் அடிப்பார். நம்ம மெனி டைம்ஸ் நம்மளுடைய பிளாட், நமக்கு விரோதமாக வரதுடைய பிளாட், நமக்கு விரோதமாக வரதுடைய கோர் ரீசன் என்னன்னு நமக்கு தெரியாது. அதை விட்டுட்டு நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஒரு சூனியம் வச்சுட்டாங்கன்னா அந்த சூனியத்தை நம்ம பீட் பண்ண மாட்டோம். அதை விட்டுட்டு அதுக்கு பயந்து இது என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, என்ன பிரியமான தேவன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அது கொண்டாங்க. அன்றைக்கி எஸ்தர் ஆண்டவர்கிட்ட அது ஜெபித்து கொண்டு வந்தா. என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஆமானின் தலையை நசுக்கினார். ஆம் பிரியமான தேவன், இன்றைக்கும் நீங்கள் காரியம் மாறுதலாக உங்கள் வாழ்க்கையில் முடிய வேண்டும் என்று உங்கள் கோர் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஆண்டவர் அதை ரூட்லேருந்து உங்களுக்காக அதை மாடிஃபை பண்ணுவோம். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ராஜா, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி இயேசுவே. இயேசுவே, இந்த நாளிலும் ராஜா, யாரெல்லாம் காரியங்கள் மாறுதலாக முடிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, நினைக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. இன்றைக்கு நீர் கடந்து சென்று எல்லா சூழ்ச்சிகளின் சீரையும் ராஜா, எல்லா சூழ்ச்சிகளின் சிரசையும், எல்லா எதிரிகளின் சிரசை என் முற்றிலுமாக முற்றுகை போட்டு புதிய காரியங்களை துவங்க நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய். அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.